புலாவ் தயார். வாங்க சாப்பிடலாம். பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துடுங்க. ஆயில் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த ஹோல் ஸ்பைஸ் ஆட் பண்ணுறேன். என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸு, மேஸு, கல்பாசி, கொஞ்சம் சீரகம், சோம்பு, பேலி. வீட்டில் என்னென்ன மசாலா இருக்கோ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருங்க. பட் மெயின் வந்து சீரகமும் சோம்பும் இருக்கணும். சீரகம் அதோட பெஸ்ட்டு வந்து ஷாஹி ஜீரான்னு கிடைக்கும், அது வேணால் சேர்க்கலாம். ஜீரகம் இருந்தால் ஜீரகம் போடுங்க, ஷாஹி ஜீரா இருந்தால் ஷாஹி ஜீரா போடுங்க. நெக்ஸ்ட்டு ஆனியன், ஒரு பெரிய ஆனியன் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். சின்ன ஆனியனாக 2 போடுங்க. ஆனியன் வந்து ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம், பட் ஆனால் நல்லா வதங்கணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், நல்லா சாட் பண்ணணும். இதுவே ரொம்ப வாசனையாக இருக்குது. இப்போ நான் வந்து கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ சேர்த்துருவேன். புதினாலும் சரி, கொத்தமல்லி ரெண்டுமே இருந்தாலும் சேர்த்துருவேன். பட் ஒரு கொஞ்சமாக சேர்த்துருவேன், அது நல்லா வாசனை கொடுத்தேன். மசாலா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜெனரலாக புலாவுக்கு மிளகாத்தூள் தேவையில்லை, தனியாத்தூள் தான் தேவை. பட் நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறேன், இந்த அளவு தான். கரம் மசாலா, சால்ட். நான் இந்த மசாலாவுக்கு தேவையான சால்ட் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து ஃபுட்டு பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கணும்னா நீங்கள் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இல்லை புலாவ் வந்து அந்த பேலாக இருக்கும்ல, அந்த கலரே ஓகேன்னா மஞ்சள் தூள் சேர்க்காதீங்க. நான் இன்றைக்கி சேர்க்காம தான் சேர்க்க போகிறேன். இந்த ஆயிலே இந்த தனியா வாசனைலாம் போகணும். நான் வந்து பிளாக் சன்னா ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டேன். 30 மினிட்ஸ் இன்ஸ்டன்ட் பாட்டில் போட்டு குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு 3 விசில்ஸ் வைங்க. ரொம்ப அந்த தண்ணி ஆனால் ஆட் பண்ணாதீங்க, ஒன்லி த சன்னா, பாயில் பண்ண சன்னா மட்டும் ஆட் பண்ணுங்கள். இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. நீங்கள் சிக்கன் சாப்பிட்ற அளவு ப்ரோட்டீன் இதுலேயே இருக்குது. இப்போ நீங்கள் சிக்கன் சாப்பிட முடியல, இல்லை சிக்கன் இப்போ இல்லைன்னா இது பண்ணுங்கள். இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டு, குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மசாலாவில் அப்படியே டாஸ் பண்ணிவிட்டு நான் வந்து 1 கப் பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்றேன். 1 கப் நான் வந்து 3 பேருக்கு சமைக்கிறேன். சம்டைம்ஸ் இதுவே எங்களுக்கு 2 வேளை வரும்.
இது வேணும்னா எல்லா குவான்டிட்டியும் கொஞ்சம் டபுளாக போட்டுக்கோங்க. ரைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மசாலாலேயே ரைஸை ஒரு பரட்டிட்டு தண்ணி ஆட் பண்ணோம். தண்ணி வந்து 1:2. குக்கரில் வச்சிங்கன்னா இப்போ 1 கப் அரிசினா 1.5 கப் தண்ணி போட்டால் போதும் குக்கரில் வச்சிங்கன்னா. பட் நான் ஓப்பன் பாட்டில் சமைக்கிறதுனால ஐம் கோயிங் டு கோ வித் 1:2. தண்ணி சேர்த்துட்டு சால்ட் செக் பண்ணிவிடுங்க. நான் இப்போ தான் வந்து ரைஸ்க்கு சால்ட் போட்டிருக்கேன். அதாவது நீங்கள் இப்போ டேஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கரிக்கிற மாதிரி தெரியணும். இப்போ கரெக்டாக இருந்தால் அப்புறம் உப்பு இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ உப்பு பார்த்து போட்டுக்குங்க. உப்பு தோணுமா தெரியுது, கரெக்டாக இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது வரைக்கும் நான் டொமேட்டோ எதுவும் ஆட் பண்ணல, கர்டு ஆட் பண்ணல. ஸோ கொஞ்சம் லெமன் சேர்த்துட்டு பாருங்கள், தண்ணி ஓரளவுக்கு சரியான உடனே சிம்மில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. 20 மினிட்ஸில் சாப்பாடு ரெடி ஆகிடும். ஒரு ஈஸியான சைட் டிஷ் பண்ண போகிறோம். கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு பொரிஞ்ச அப்புறம் மசாலா ஆட் பண்ணோம். இதான் மசாலா: மிளகாய்த்தூள், உப்பு, சீரகத்தூள், அப்புறம் கரம் மசாலா. தனியா சேர்க்க வேண்டாம். இப்போது கடுகு பொரிஞ்ச அப்புறம் இது எண்ணெயில் போட்டு நாம் வதக்கணும். அவ்வளோதான். அடுப்பை நல்லா குறைச்சிட்டு பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு அடுப்பை அணைச்சிருங்க. பாருங்கள், முட்டை வறுவல் தயார். சாப்பாடு ரெடி ஆச்சுன்னு பார்ப்போம். Yeah, it's a yacht. It's called wind kite sailing something. Ocean is that way. Ocean is that way. இங்க பாரு, இந்த fish எல்லாம் இங்க கிடைக்கும். Do not eat, boss. Do not eat. You can eat this. Oh, that's a nice idea. You cannot swim here. நான் போயிட்டு வரேன்.